வணக்கம். இன்று நாம் நடுநிலைமை அதிகாரத்தின் 7வது குறளை காணலாம். நடுநிலைமை என்பது பற்றி பலவிதமான குறிப்புகள் உள்ளன. நாமும் அதனை 6 குறள்கள் வாயிலாக இதுவரை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நடுநிலைமை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எதனால் இதற்கென்று வள்ளுவ பெருந்தகை ஒரு 10 குறட்பாக்களை ஒரு அதிகாரத்தின் கீழ் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டாமா? நிச்சயமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உலகில் பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள், பலவிதமான நாடுகள் இருக்கின்றன. அத்தனையிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்றால் ஒரு பொதுவான குழு அமைக்கப்பட்டு நாடுகளின் பிரச்சனையை சீர் செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவானது எந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு மாறுபாடுற்ற கருத்து அல்லது சண்டை அல்லது யுத்தம் நடக்கிறதோ அதனை ஆராய்ந்து அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பினை வழங்குவார்கள். அப்பொழுதுதான் உலகம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் யாராவது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது மக்களுக்கு நல்லதல்ல, இல்லையா? அப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல, அல்லது மற்ற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகள், உலகளாவிய ஒரு தன்மை. அந்த நடுவு நிலைமை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை ஒருவன் தவறாது கை கொள்ள வேண்டும். அப்படி நடுநிலைமை தவறாது வாழ்பவர் தன்னுடைய செல்வங்களை இழந்து விட்டால், தாழ்வாக அப்படின்னா அதுதான், செல்வங்களை இழந்து விட்டால் அவரது மதிப்பு குறையுமா என்றால் குறையாது. ஏனெனில் அவர் நடுநிலைமை தவறாமல் தன்னுடைய வாழ்நாளை நடத்துவது என்பதே மிகச்சிறந்த ஒரு பண்பு. அந்த பண்பிற்கு உரிய மரியாதையும் அதற்கு உரிய அடையாளமும் அவரோடு இருந்து கொண்டேதான் இருக்கும். சரியா? அதனால தான் இந்த நடுநிலைமைக்கு இவ்வளவு முக்கியத்துவம். இப்போ அந்த குறளை பார்க்கலாம். கெடுவாக வையாது உலகம் நடுவாக, நன்றி கண் தாங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக, நன்றி கண் தங்கியான் தாழ்வு. ஒரு மனிதன் எளியவனாக இருக்கிறான், செல்வம் அவனிடத்தில் இல்லை என்பதற்காக அவனை யாரும் தரக்குறைவாக நினைக்க மாட்டார்கள். கெடுவாக வையாது உலகம். வையாது என்றால் திட்டுதல். கெடுவாக வையாது உலகம். ஏன் கெடுவாது, தப்பு, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அவனை ஏசுதல்னு சொல்லுவோம் இல்லையா, திட்டுதல். அந்த மாதிரி உலகம் அவனை ஒருபோதும் இழிவாக பேசாது. எதனால்? நடுவாக நன்றி கண் தங்கியான். எந்த காலகட்டத்திலும் நடுவு நிலைமை தவறாமல் தன்னுடைய பணியை எவன் ஒருவன் சிறப்பாக செய்து வருகிறானோ அவன் உண்மையிலேயே வாழ்வின் பொருளாதாரத்தில் தாழ்வாக இருந்தால் அல்லது குறைவாக இருந்தாலும் உலகம் அவனை ஒருபோதும் என்ன பண்ணாது, தாழ்வாக எண்ணாது. இதுவே இந்த குறளின் பொருளாகும். ஆக நடுவு நிலைமை என்பது அத்துணை பெரிய சக்தியாகும். நாம் அதனை கை கொள்ள வேண்டும், கை கொள்ளுவதற்கு பழக வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நாளை மீண்டும் காணலாம்.